जय गरुड सुपर्णा। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणम् बुधाक्रयम् नारायणाद्य यतितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीवंशडकोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीकृष्णमार्यम् करुणालयन्तम् वेदान्तयुग्मम् समदीतवन्तम् वत्साभिजातम् विदुषाम् वरेण्यम् श्रीभाष्यसिंहम् प्रणमामि नित्यम्। श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः। वात्स्य श्रीकृष्णसूरीन्द्र पदपङ्कज षट्पदम् अनन्तपद्मनाभार्यम् भारद्वाजमहम् भजे। श्रीमते अनन्तपद्मनाभार्य महादेशिकाय नमः। अस्मद्गुरुभ्यो नमः। यस्य सारस्वतः श्रोतो वकुलामोदवासितम् श्रुतीनाम् विश्वमयाळम् छटारिम् तमुपास्महे। உன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் உரையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழில் குறுகை வருமாறா இறங்கு நீயே. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் வரப்போற இந்த சமயத்துல நம்ம ஏபிஎன் சுவாமி நம்மாழ்வார் பத்தி அருளிய சில விசேஷார்த்தங்களை உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறதுல அடியேன் பாக்கியமா நினைக்கிறேன். பன்னிரு ஆழ்வார்கள்ல ஒருவர் நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி இருக்கார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படின்னு 4 வேதங்களுக்கு சமமாக இந்த 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கார். இதுல முதலாவதுதான் திருவிருத்தம் அப்படிங்கிற திவ்ய பிரபந்தம். திருவிருத்தம் அப்படின்னா இப்படியாக நடந்தது அப்படின்னு நடந்த விஷயங்களை சரித்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி வர்ணிச்சு கூறுறதுதான் இந்த திருவிருத்தம் அப்படிங்கிற பிரபந்தம். இந்த திருவிருத்தத்துல நம்மாழ்வார் பராங்குஷ நாயிகையாக நாயிகா பாவத்துல பாடியிருக்கார். சோ இதுல நாயிகா பாவத்துல சில பாசுரங்கள், தாய் பாசுரங்கள், அதுக்கப்புறம் தலைவன் பாசுரங்கள் அப்படின்னு விதவிதமா பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த திருவிருத்தத்தோட முதல் பாசுரம் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் அப்படிங்கிற ஒரு அழகான பாசுரம், வரதன் விஷயமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகம் அப்படிங்கிற சில்லறை ரகசியத்துல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எம்பெருமான் நம்மளுக்கு என்ன விதமான உபகாரங்களை செஞ்சிருக்கான் அப்படின்னு ஒரு லிஸ்டே போடுறார் சுவாமி தேசிகன். அந்த லிஸ்ட் போட்டு கடைசியில சொல்றார், என்ன வச்சுட்டு இந்த உபகார சங்கிரகம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை அருளி செய்திருக்கானே, அதுவே எம்பெருமான் செய்த பெரிய உபகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபகார சங்கிரகம்ன்ற கிரந்தத்தை சுவாமி தேசிகன் தலை கட்டுறார். சரி, எம்பெருமான் நமக்கு செஞ்ச உபகாரம் என்ன அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் வருது. இந்த கொஸ்டினுக்கு திருவிருத்தத்துல ஒரு ஹிடன் மெசேஜோட நம்மாழ்வார் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். திருவிருத்தத்துல 26வது பாசுரம். இந்த பாசுரம் மோட்சப்பிரதனான தீப பிரகாசன சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்யற மாதிரி அமைஞ்சுள்ள ஒரு அழகான பாசுரம். நான் இளம் வாய்க்கொண்டு நன்னீர் அறம் என்று போது கொண்ட வீநிலஞ்செல்வன் சுவை துமிழ் பாலை கடந்த பொன்னே கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலம் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே. இந்த பாசுரத்துடைய கான்டெக்ஸ்ட், அதாவது கதகளத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தலைவியான பராங்குஷ நாயகி அவ மிகவும் சோகத்துல இருக்கா. விபீஷண சரணாகதியில சுக்ரீவாதிகள்லாம் விபீஷணன் ராமன் கிட்ட வந்த போது தடுத்துட்டான். அது போல திருத்துழாய் என்ன பண்ணித்தான், தலைவனையும் தலைவியையும், அதாவது இங்க தலைவனான பெருமாளையும் தலைவியான பராங்குஷ நாயகி அவ 2 பேரையும் பிரிச்சுடுத்தான் இந்த துளசி. அதனால தலைவிக்கு துளசி மேல ரொம்ப கோவம். துளசி தன்னையும் தலைவனையும் பிரிச்சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. 25வது பாசுரத்துல தலைவி பாசுரமா அது அமைஞ்சிருக்கு. அதனால அந்த மாதிரி வருத்தப்படுற அந்த தலைவிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அமைஞ்சதுதான் இந்த நானிலம் வாய்க்கொண்ட அப்படிங்கிற 26வது பாசுரம். சோ இப்ப இங்க பார்த்தோம்னா நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறமென்று கோது கொண்ட அப்படின்னு வருது. அதாவது பூமிக்கு நானிலம் அப்படின்னு பேரு. இந்த பூமியில குறிஞ்சி, முல்லை, மருதல், நெய்தல் அப்படின்னு 4 டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ்ல இருந்து
அதுல இருக்கிற அந்த கோல்டு, அந்த சில்னஸ், அந்த இருக்க தண்ணீரை என்ன பண்றதா சூரியன் வந்து தன்னுடைய கிரணங்கள் மூலமா அப்படியே சக் பண்ணிடுறதாம். இந்த 4 லேண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கிற வாட்டரை சக் பண்ண அந்த சூரிய கிரணங்கள் என்ன பண்றதா பாலை அப்படிங்கிற அந்த டெசர்ட்டை வந்து கோதா உமிழ்ந்துடுறதாம். சோ லெஃப்ட் ஓவர் தான் பாலை அப்படிங்கிற டெசர்ட். சோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நீர் பசையுள்ளதோட இருக்கு. ஆனா பாலை அப்படிங்கிறது ட்ரை லேண்ட், டெசர்ட். சோ சூரியன் வந்து நானிலங்கள்ல ஒரு ஸ்ட்ரா போட்டு அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் சக் பண்ணி ஸ்பிட் செஞ்ச லெஃப்ட் ஓவர் தான் இந்த டெசர்ட் பகுதியான பாலை. இப்படிப்பட்ட இந்த ஒரு டெசர்ட் பகுதியில பெருமாளை சேவிக்கிறதுக்கு தலைவி வந்துட்டு இருக்கா. அப்படி வர தலைவி கிட்ட தலைவன் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கறான். என்னன்னா, ஓ பெண்ணே, நீ இப்படி ஒரு ட்ரை லேண்ட் பால நிலத்தை வந்து நீ தாண்டி வந்துடு. அப்படி நீ வந்துட்டேன்னா கண்ணன் வாழும் ஒரு அழகான திவ்ய தேசம் திருவெக்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த திருவெக்கான்ற திவ்ய தேசத்தை நீ பாப்ப. அந்த திருவெக்கா திவ்ய தேசம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது காஞ்சிக்கு பக்கத்துல இருக்கு. பூமியில வந்து கால் கூட வைக்க விரும்பாத விண்ணோர்கள், தேவர்கள் அவெல்லாம் தங்களோட கால் படும்படி ஹவிர்பாகத்தை வாங்குறதுக்காக காஞ்சியில வந்து தொழுது பெருமாளை எம்பெருமான தேவாதிராஜனை தொழுது நின்னுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அந்த காஞ்சியில் தான் திருவெக்கா அப்படின்ற கண்ணனுடைய திவ்ய தேசம் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் பாலை நிலத்தை கிராஸ் பண்ணி வா, அங்க திருவெக்காவை பாப்ப. கண்ணன் வாழும் அந்த திருவெக்காவையும் தாண்டி நீ வந்தேன்னா குளிர்ந்த சோலை என்னும் திருத்தங்கா திவ்ய தேசத்தை நீ பாப்ப. அங்க கடும் சம்சார வெப்பத்துல உழன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நம்மள போல சம்சார தாபத்தினால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற நம்மள போலவா இருக்கலாம். ஒரு அழகிய ஒரு பார்க், ஒரு பூஞ்சோலை ஒண்ணு இருக்கு. அந்த பூஞ்சோலைக்கு பேருதான் திருத்தங்கா, தூப்புல் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம். அதாவது சுகமா தலைவனும் தலைவியும் வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த சோலைகள் நிறைந்த திருத்தங்கா. நீ அங்க வந்துடு. நீ இப்ப இருக்கிற சம்சாரத்தை போல சுட்டரிக்கிற பாலை நிலத்தெல்லாம் தாண்டி திருவெக்காவையும் தாண்டி திருத்தன்காக்கு வந்துடு, நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் தலைவிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இங்க there are lot of wonderful alliterations in this பாசுரம். பாலை அப்படின்னா சின்ன பெண்ணு, இங்க வந்து பராங்கஷன அழகி ஒரு குட்டி பொண்ணு. சோ அந்த குட்டி பெண்ணான நீ, பாலையான நீ வறண்ட பாலை நிலத்தை நீ தாண்டி வா. அப்படி வரும்போது கண்ணன் வாழும் வெக்கா இருக்கும். அதையும் தாண்டி அப்பால் அதை நீ தாண்டி வந்தா திருத்தங்கா, ஹிமோபவனம் அப்படின்னு ஒரு அழகான வனம், ஒரு பியூட்டிஃபுல் கார்டன் உனக்கு இருக்கும். இந்த கார்டன் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படிங்கிற இந்த அது எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படிங்கிறது இன்னும் அதுக்குள்ளேயே இன்னும் நிறைய அலிட்ரேஷன்ஸ் இருக்கு. எப்பாலைக்கும் அப்படின்னா இங்க ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம எல்லா பாலருக்கும் அது வந்து சுகமான இடம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். இல்ல எப்பாலைக்கும் சேமத்ததுன்னா எந்த தன்மை கொண்டவருக்கும், அதாவது அந்தனர், அந்தியர் அப்படின்னு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லாம எல்லாருக்குமே அது வந்து சுகம் அளிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த திருத்தங்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது, ஸ்திரீ பிராயமான நம்ம எல்லா ஜீவர்களுமே திருத்தங்கால இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்போம், சேமமா இருப்போம். எம்பெருமான் ஒருத்தன் தான் புருஷன், மத்த ஜீவர்கள் எல்லாருமே ஸ்திரீபாயம். சோ எப்பாலைக்கும் அது சேமத்ததே அப்படின்னா ஜீவர்கள் எல்லாருக்குமே அது வந்து ஒரு சுகமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அலிட்ரேஷன்ஸோட இந்த பாசுரத்தை சுவாமி நம்மாழ்வார் அமைச்சிருக்கார். சரி, தலைவனுடன் தலைவி சந்தோஷமா இருக்கும் வகையில அங்க ஒரு பார்க் இருக்கு, அதனால நீ அங்க வா அப்படின்னு சொல்லி அமைச்ச மாதிரி இருக்கு. இதுல என்னன்னா, இந்த சம்சார தாபத்துல சுத்தி சுத்தி வந்தவாளுக்கு நம்மாழ்வார் ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். திருத்தங்கால அந்த சொல்யூஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருத்தன்காக்கு வந்தா எல்லாருக்குமே சம்சார தாபம் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. இது அவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்ல. இங்க ஒரு அழகான சுவாபதேசம் இருக்கு. அதாவது நானிலம் அப்படிங்கறத இங்க பிரகிருதி மண்டலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிரகிருதி மண்டலத்துல சுகம் அப்படிங்கறதே இல்ல அப்படிங்கிறதுதான் நம்மாழ்வாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு சுகமே இல்லையே, இந்த சுகத்தை நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேனே இந்த சம்சாரத்துல அப்படின்னு புலம்புற ஆழ்வார். இந்த பாலை அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவல் என்ன மீனிங்னு பார்த்தோம்னா, வேதத்துக்கு புறம்பானவர்கள் எங்க இருக்காளோ அவைதிகர்கள் இருக்கிற இடம் தான் நம்மளுக்கு தாபத்தை அளிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட அந்த பாலை நிலத்தை நம்ம கடந்து வரணும்.
அப்படி கடந்து வரும்போது அந்த மாதிரி தாண்டி வந்துட்டோம்னா அவைதிகர்களை ஜெயித்து தாண்டி வந்துட்டோம்னா நம்ம சோலையான திருத்தங்காக்கு வந்துடலாம் அப்படின்னு தலைவன் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்க ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். எம்பெருமான நம்ம எப்படி சொல்றோம்னா கோடி சூரியர்களுக்கு மேல பிரகாசம் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான வேதம் புகழருது. நான்முகனான பிரம்மா சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சியில ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அசுரர்கள்லாம் அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இருட்டையே அவ கொண்டு வந்துடுறான். அப்போ அந்த இருட்டை ஒழிக்கிற விதத்துலதான் திருத்தங்காவுல எம்பெருமான் தீப பிரகாசனா, வரதனுக்கும் முன்னாடி தோன்றின பெருமாள் தீப பிரகாசன், தீப பிரகாசனா எம்பெருமான் அங்க தோன்றிருக்கான். சோ அவன் பெருமாள் ஆவிர்பவிக்கும் போது, தீப பிரகாசன் ஆவிர்பவிக்கும் போது அங்க ஒரு கோடி விளக்குகளை ஒரே இடத்துல ஏத்தி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோட எம்பெருமான் ஆவிர்பவிச்சிருக்கான். சோ யூஸ்வலா நம்ம கோயில் எல்லாம் போய் இப்போ ஒரு நாள் கிழமையில நிறைய பேர் வந்து விளக்கேத்துறா அப்படின்னா அந்த இடமே ஒரு மாதிரி புகை மண்டலமா ஆயிடும். ஆனா இந்த இடம் எப்படி இருக்கு, திருத்தங்கா தீப பிரகாசன் அவதரிச்ச இந்த இடம் சூடே இல்லையாம், ரொம்ப கூலா இருக்கான். ஏன் அப்படின்னா எம்பெருமான அடியாருக்கு அவளுடைய சம்சார தாபத்தை நீக்கும் சோலையாக இருக்கிறது இந்த தீப பிரகாசன் அவதரிச்ச திருத்தங்கா அப்படின்னு சொல்றது. அது ஏன் அப்படின்னு இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா எம்பெருமான் அவதரிச்சது மட்டும் காரணம் கிடையாது, இன்னொரு ரீசனும் இங்க இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கதான் பிரபத்தி, அதாவது சரணாகதி சாஸ்திரத்தை நிலைநிறுத்த போகும் தூப்புல் பிள்ளையான சுவாமி வேதாந்த தேசிகன் வெங்கடநாதனாக அவதரித்து எல்லாருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்ற அந்த உயர்ந்த சரணாகதி சாஸ்திரத்தை உலகத்துல இருக்கவா எல்லாருக்கும் உபதேசிக்க போற. ஆகையால அந்தணர், அந்தியர், ஆண், பெண் அப்படின்ற எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லாம எல்லாருக்குமே சுகம் அளிக்கக்கூடிய ஒரு சோலையாக திருத்தங்கா விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திவ்ய தேசமான திருத்தங்காவுல சுவாமி தேசிகன் அவதரிக்க போறார், அவர் சரணாகதி சாஸ்திரம் மூலமா உலகத்தோருக்கு இன்பம் அளிக்க போறார் அப்படிங்கறத ஒரு ப்ராஃபசி சுவாமி நம்மாழ்வார் இந்த பாசுரத்துல பதிவிட்டு இருக்க. இங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், நம்ம சுவாமி தேசிகன் தூப்புல் பிள்ளை என்ன பண்ணார், சரணாகதி தீபிகை அப்படின்னு ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளி செய்யறார். அந்த ஸ்தோத்திர கிரந்தத்துல பார்த்தோம்னா விளக்கொளி எம்பெருமான பத்தி அவர் வந்து மங்களாசாசனம் பண்ணி அவருடைய பிரபாவங்களை அந்த சரணாகதி தீபிகையில சரணாகதி சாஸ்திரத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, சுவாமி தேசிகன் வந்து ஞான பிரதீபன், விளக்கொளி எம்பெருமான் என்னும் தீபத்தையே பிரகாசம் செய்தவர் யாருன்னா the one who has illuminated the greatest தீப பிரகாசன் யாருன்னா அந்த பெருமாளையே பிரகாசம் செய்யும் பிரகாசகர் நம்ம சுவாமி தேசிகன் அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ற பாசுரம் தான் இந்த பாசுரம். இதுல ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா இதுல நானிலம் அப்படிங்கிற அந்த பிரகிருதி மண்டலம் ரொம்ப சம்சார தாபம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுவாமி நம்மாழ்வார் ரெஜிஸ்டர் பண்றாரு. அப்படி என்ன தாபம் இருக்கு இந்த இடத்துல அப்படின்றத வந்து இந்த நானிலத்துல பிரகிருதி மண்டலத்துக்கு வந்து 7 தோஷங்களை வந்து லிஸ்ட் பண்றா. அல்பத்வ, அஸ்திரத்வ, துக்க மூலத்வ, துக்க மிஸ்ரத்வ, துக்கோதர்க்கத்வ, விபரீத அபிமான மூலத்வ, சுவாபாவிக ஆனந்த விருத்தங்களாகிற தோஷ சப்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 7 தோஷங்கள் கொண்டதுதான் இந்த பிரகிருதி மண்டலம் அப்படிங்கிற நானிலம். அந்த நானிலத்தை நம்ம கடந்து வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹிமோபவனம் அப்படிங்கிற திருத்தங்கால நம்மளுக்கு சரணாகதி சாஸ்திரம் சொல்ற சுவாமி தேசிகன் வழி நடந்தோம்னா நம்ம மோட்சம் பெற்று எம்பெருமானோட நித்திய ஆனந்தத்துல இருக்கலாம் அப்படிங்கறத வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு சுவாமி நம்மாழ்வார். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்னா சுவாமி தேசிகனுடைய ப்ராஃபஸி பாசுரமான இந்த நானிலம் பாசுரத்துல சுவாமி நம்மாழ்வார் 7 தோஷங்கள் கொண்டது பிரகிருதி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அந்த தோஷத்திலேருந்து விடுபடுறதுக்கு சரணாகதி சாஸ்திரம் சொல்ற சுவாமி தேசிகன் அவதரிக்க போறார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இதே ஸ்டைல சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துல முமுக்ஷுத்வாதிகாரத்துல இந்த 7 தோஷங்களை லிஸ்ட் பண்ணிட்டு இந்த 7 தோஷங்கள்ல இருந்து நம்ம வந்து வெளிவரணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும். அந்த ஆச்சாரியன் எனக்கு அப்புறம் ஆதிவன் ஷடகோப சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகோபல மடத்தின் முதல் பட்டம் அழகிய சிங்கராக ஒருத்தர் வரப்போறார் இன் ஃபியூச்சர் அப்படிங்கறத
சுவாமி தேசிகன் ஆதிவன் ஷடகோபஜீயருடைய ப்ராஃபஸில எக்ஸ்பிளைன் பண்றார். சோ ஆன் ஒன் சைடு 7 தோஷங்கள் கொண்ட பிரகிருத்திலேருந்து விடுபடுறதுக்கு சுவாமி தேசிகன் அவதரிக்க போறார் அப்படின்னு நம்மாழ்வார் நானிலம் பாசுரத்துல சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகன் முமுட்சுத்வாதிகாரத்துல இதே 7 தோஷங்கள் கொண்ட பிரகிருத்திலேருந்து விடுபடுறதுக்கு உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆச்சாரியன் அவதரிக்க போறார், அவர்தான் ஆதிவன் ஷடகோபஜீயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிடன் மெசேஜ முமுட்சுத்வாதிகாரத்துல கொடுத்திருக்கார். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் லிங்க்ல இந்த லிங்க ஏபிஎன் சுவாமி நானிலம் பாசுரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தோட லிங்க் பண்ணி சொன்னது அடியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்டோம், எம்பெருமான் நமக்கு செய்த உபகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினோட தான் இந்த என்டையர் டிஸ்கஷனை நம்ம ஆரம்பிச்சோம். அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாமி வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சாரியனை அவதரிக்க செய்து அவர் மூலமா பிரபத்தி சாஸ்திரம் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் பல கிரந்தங்கள் மூலமா எம்பெருமான் வெளிக்கொண்டு வந்திருக்கானே, அதுதான் எம்பெருமான் நமக்கு பண்ண பெரிய உபகாரம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இந்த உபன்யாசத்தை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள் முடிச்சார். இது அடியேன் ரொம்ப ரொம்ப ரசிச்ச உபன்யாசம். எந்த உபன்யாசம் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கேள்வி வந்திருக்கும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்.blogspot.comல இது ஒரு ஆர்டிக்கலாவே இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் டூ என்ஜாய் இட். ஆழ்வார் எம்பெருமானார் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம். அஸ்மத் குருப்யோ நமஹ. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். அடியேன் ஸ்ரீரஞ்சனி ஜெகநாதன்.